Mm, mm. Okay, good evening, everyone. Now we start current affairs from 21st June to 27 June. Okay. ஒவ்வொரு சாப்டர் வைஸ் பார்க்கலாம். GS1, GS2 அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ GS1ல பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சொசைட்டி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம GS1ஓடது பார்ப்போம். என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து as well as PIB, அது போக நமக்கு ஸ்பாட்லைட் சொல்லுவோம் இல்லையா, அது ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ இதெல்லாம் வச்சு பார்ப்போம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டேர்ம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. சவுந்தியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சவுந்தியா சிஸ்டம் இது வந்து பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா பர்மால இருந்து இந்த சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இது 1890 கொண்டு வந்த சிஸ்டம் இது பை பிரிட்டிஷ். இப்போ நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா அஸ்ஸாம் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூடிய பீப்புள் எல்லாத்தையுமே ட்ரைபல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருப்பாங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த சிஸ்டம் கீழே இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் புதுசாங்க வந்து ட்ரீயோட சாப்லிங்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி ட்ரீஸோட பிளான்ட் இருக்கும்ல, அந்த பிளான்ட் எல்லாம் நடுவாங்க. நடும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதுக்கு செப்பரேட்டா ஒரு லேபரை வந்து போடணும், அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அது தண்ணி வந்து கொண்டு வந்து இறைக்கணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த பீப்புள்கிட்டே வந்து ஃப்ரீயா லேண்ட் கொடுக்குறது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ட்ரைப்ஸ் கொடுக்குறது, கொடுத்து நீங்க இதுல வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராப் வந்து ரைஸ் வீட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்குள்ள. பட் அந்த ட்ரீயோட சாப்லிங்ஸ் வந்து அங்கதான் இருக்கும். அப்படி இவங்க வந்து பயிர் வந்து க்ரோ பண்ணும்போது அந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அவரோட கெனோபி வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இவங்க அங்க பயிர் செய்யக்கூடாது. அங்க இருந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களை எவாக்குவேட் பண்ணிடுவாங்க, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் அந்த கங்காரியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்ன அப்படின்னா நம்மளுடைய இதுல ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 2006 கீழே இருக்கும். அந்த ஆக்ட் கீழே இவங்களுக்கு ட்ரைப்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் உண்டு அந்த ஃபாரஸ்ட் போய் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ அது கீழே அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூஸ். இது வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தது, இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா அஸ்ஸாம்ல இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நார்த் பெங்கால் இருக்கு இல்லையா, பெங்கால்ல இது வந்து பெங்கால நார்த் பெங்கால்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப கூட அஸ்ஸாம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சோ அஸ்ஸாம்ல தான் இந்த இஷ்யூ நடந்தது இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா இதுல ஃபெர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. GS1ல சொசைட்டில மோஸ்ட்லி பார்ப்போம் என்னன்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாப்புலேஷன் சிலபஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு இஷ்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க சிலபஸ்ல. பாப்புலேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா இப்போ வந்து டெமோகிராபிக் டிவைடன்ட்ல இருக்கு. டெமோகிராபிக் டிவைடன்ட். டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னா நம்முடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 15 இருந்து 59 ஏஜ் இருக்கும் இல்லையா, இந்த ஏஜ் பீப்புள் வந்து அதிகமா இருப்பாங்க. அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் இவங்க எல்லாமே 15ல இருந்து 59 வரைக்கும் ஒர்க்கிங் ஏஜ்க்குள்ள போயிருவாங்க. இந்த பீப்புளோடைய வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு டிபெண்டன்ஸ் பாப்புலேஷன். டிபெண்டன்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறவங்க வந்து லெஸ் தென் 15 இருப்பாங்க, இல்ல மோர் தென் 60க்கு மேல இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து இன்னொரு பர்சன் மூலமா தேவைப்பட்டுட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து டிபெண்டன்ஸ், அவங்க மூலமா எக்கனாமி வந்து பெரிய லெவல்ல பிளரிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அவங்களால ஒர்க் வந்து இன் பர்சனா பிசிக்கலா வந்து ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது பெரிய லெவல்ல. அந்த டைம்ல வந்து நமக்கு 59 மேல கூட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கொடுத்துருவாங்க இல்லையா. சோ அதனால வந்து அவங்க எல்லாமே இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம இப்ப டெமோகிராபிக் டிவைடன்ட்ல இருக்கோம். 2050ல பார்த்தோம்னா நம்முடைய ஏஜ் பீப்புள் சீனியர் சிட்டிசன் சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து 1/5 வந்து நம்ம பாப்புலேஷனா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிகமாயிருவாங்க. இதுல நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோட டேட்டா படி இந்த டேட்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 70% ஆஃப் த பீப்புள் வந்து வேற ஒரு பர்சனுடைய ஹெல்ப் இல்லாம அவங்க லைஃப வந்து மூவ் ஆன் பண்ண முடியல. ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு பர்சன் டிபெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 78% எல்டர்லி பீப்புள் இருப்பாங்களே சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பென்ஷனே கிடையாது.
ஈவன் அவங்க 60 ஏஜுக்கு மேல ஆனவங்க உங்களுக்கு பென்ஷன் பெருசா கிடையாது. ஃபேமிலியோட வருமானம் வரும் இல்லையா, அதை வச்சுதான் அவங்களுக்குமே வந்து இடத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து நம்முடைய பாப்புலேஷன் முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப நம்ம குறைஞ்சிட்டு இருக்கோம். அது வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு உமன் வந்து அவங்க லைஃப் டைம்ல எவ்வளவு சைல்டு பர்த் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த காலத்துல இந்த சென்ஸ் 1960ஸ்ல இல்ல 1970s 80s இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்முடைய கிராண்ட் மதர் எல்லாம் பாத்தீங்கன்னா 6, 7, 8, 5 இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 2, 1 அவ்வளவுதான் இருக்காங்க இல்லையா. சோ அதுதான் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஒரு உமன் வந்து அவங்க லைஃப் டைம்ல எவ்வளவு குழந்தைங்க சைல்ட் பர்த் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இந்தியால பாத்தீங்கன்னா 1.9 இருக்கு நம்மளுது. பட் குளோபல் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா குளோபல் ஆவரேஜ் வந்து 2.2 அப்படின்னா 2 குழந்தைங்களுக்கு மேல வந்து இருக்கு குளோபல் ஆவரேஜ். பட் இந்தியாவோட ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இது நமக்கு 1.9 இருக்கு. பட் ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2.1 இருக்கணும். நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. இது போக ஓவரால் இந்தியால அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு சில ஸ்டேட்ல ஹையாவும் ஒரு சில ஸ்டேட்ல லோவாவும் இருக்கு. இதுல வந்து லோ எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோ டெல்லி, எஸ்பெஷலி டெல்லியில வந்து ரொம்ப லோவா இருக்கு. டெல்லி, கேரளா, தமிழ்நாடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மதர் வந்து ஒரு சைல்டு வந்து பேர் பண்ற ஒரு சைல்டு மட்டும் பர்த் கொடுக்குற அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே இதுல பாத்தீங்கன்னா ஹைன்னு வந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் ரொம்ப ஹை 2.9 2.6 அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்லாம் ரொம்ப அதிகமா பாப்புலேஷன். பீகார், மத்திய பிரதேஷ், இங்க வெஸ்ட் பெங்கால் கூட வரும். இங்கெல்லாம் இவங்க வந்து அதிகமாகவும் இவங்க வந்து கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போகும்போது என்ன இஷ்யூ வரும்னா நமக்கு இந்த டைம்ல அதாவது 2050ல தான் இந்த ரேஞ்ச் வரும் இல்லையா. 2050ல நம்மளுடைய எல்டர்லி பர்சனுடைய பாப்புலேஷன் அதிகமாயிரும் இப்ப இருக்கிறத விட. இந்த மாதிரி அதிகமாகும் போது இப்போ நம்ம இந்த டெமோகிராபிக் டிவைடை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஹெல்த்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ண வேண்டி வரும். அந்த கட்டாய தள்ளப்படுவோம். ஸோ அதுல நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் இவங்களை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுமே ப்ராப்பரா எக்கனாமிக்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். இப்போ எல்டர்லி பீப்புளுக்கு வந்து கேர் பண்றதுக்கு என்னென்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒண்ணு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இப்ப கிடையாது, அது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் அர்பனைசேஷன். ஸோ நிறைய சிட்டி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு ரூரல்ல வந்து ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு ஒரு கனெக்டட் இருக்கும். பட் அர்பன்ல அப்படி கிடையாது. எல்டர்லி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருந்தாங்கன்னா அங்க மட்டும் தான் இருக்க முடியும், அது கனெக்டட் கிடையாது. அவங்க மென்டலி கொஞ்சம் சஃபர் ஆவாங்க அந்த டைம்ல. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபேமிலியில வந்து எல்டர்லி சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்காக வெளியூர் போயிருவாங்க. அப்ப இவங்க தனியா தான் இருப்பாங்க. மைக்ரேஷன் வந்து அதிகமா நடக்கும் அந்த டைம்ல. அந்த மாதிரி போறதுனால அப்புறம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலி சொல்றோம் இல்லையா, என்னன்னா அந்த பேரண்ட்ஸை விட்டுட்டு இவங்க தனியா ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால. அது போக உமன் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உமன்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேரிங் அந்த மாதிரி செக்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. உமன் வந்து அங்க கேர் பண்றது, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் ஏர்ன் பண்றது மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் அதிகமானதுனால மோஸ்ட்லி உமன் நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க, ஜாபுக்கு போறாங்க. ஜாபுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் வந்து மோஸ்ட்லி கேர் பண்றதுக்கு இல்ல, அவங்க தனியா இருக்காங்க, மென்டலி கொஞ்சம் இல் ஆறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாப்புலேஷன்ல. இது போக இவங்களுக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கும். அந்த டயபெட்டிஸ் சொல்றோம் இல்லையா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சில பேர் வந்து படுத்து படிக்கவே இருப்பாங்க, அவங்களுக்கு கேர் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும் இந்த டைம்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூ கெல கெலடோனியா, இது வந்து நமக்கு ஆஸ்திரேலியா இருக்கு தெரியுமா. மேப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. செகண்ட்.
சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்திரியா இருக்குமா, இங்க ஆஸ்திரியா இருக்குமா, இந்த சைடுல இந்த ரீஜன் தான் பாத்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்ட். இது நியூ கெலடோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெஞ்சு காலனியா இருக்கு. இப்போ இவங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து கமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் பீப்புள், கமாஸ் இவங்க தான் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி வந்து 1947 முன்னாடி ஃபைட் பண்ணோமோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பீப்புள். நம்ம பிரிட்டிஷ்காக ஃபைட், அவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணா இவங்க வந்து பிரெஞ்சு காலனி, பிரெஞ்சுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் GS2ல ஜியாகிரபி பார்ப்போம். ஜியாகிரபி சாரி GS1ல இப்போ ஜியாகிரபில மேஜர் இஷ்யூ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் தான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா செக்டருமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இதுல ரொம்ப எலாபரேட்டா வந்து எல்லினோ பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. இந்த இயர் வந்து எல்லினோ இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லினோ பாத்தீங்க அப்படின்னா ஆமா எல்லினோ, எல்லினோ பாத்தீங்கன்னா இது ஃப்ரீக்வெண்டா வரக்கூடியது. அதாவது இது எப்படி ஆரிஜின் ஆகுது, என்னென்ன ரீசனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே பெரிய லெவல்ல கண்டுபிடிக்க முடியல அது. பட் எங்க ஆரிஜின் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல, இந்த ரீஜன்ல வந்து ஆரிஜின் ஆகும். நமக்கு சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் பெசிபிக், ஈஸ்ட் ஈக்வட்டோரியல் பெசிபிக்ல, பெசிபிக் ரீஜியன்ல இந்த எல்னினோ அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். எல்னினோ அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நார்மல் சீயோட டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, ஆவரேஜ், ஆவரேஜை விட +10 டிகிரி அதிகமாகும் டெம்பரேச்சர், அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இங்க ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது அதோடைய சேம் டைம்ல நமக்கு இந்தியன் மான்சூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதாவது மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது இங்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாறதுனால இங்க வந்து ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய மான்சூன் என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷன்ல வரும். இங்க இருந்து வெஸ்டர்ன் சைட்ல ஜென்ரலி இங்க இந்த சைட்ல இங்க இருந்து வரும் இல்லையா, இந்த சைட்ல வரும். ஸோ இப்படி வரும்போது அப்ப என்ன ஆகும்னா இந்த எல்லினோட எஃபெக்ட்னால வெர்டிக்கல் விண்டோட மோஷன் நடக்கும் தெரியுமா, மேல எலும்பும். அப்படி எழும்பும் போது இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால மாய்ஸ்சரா அந்த ஏர் போகாது, ரொம்ப ட்ரையா போகும். ட்ரையா போகும்போது வந்து ரெயின்ஃபால் வந்து குறையும், நம்ம சைட்ல குறையும். அதே மாதிரி ட்ரேட் விண்டோட டைரக்ஷன் வந்து வெஸ்ட்வர்ட் ஏசியா மாதிரி வரும். ஸோ அந்த ட்ரேட் விண்டோட டைரக்ஷன் என்ன பண்ணும்னா இது அந்த ட்ரேட் விண்டே ரொம்ப சப்ரஸ் பண்ணும், குறைக்கும். ஸோ குறைக்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே குறையும். இது மட்டும் கிடையாது, இதோட சேர்ந்து இந்தியன் டைபோல் மூமெண்ட்டும் அந்த டைம்ல வரும். இந்தியன் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த சைட்ல சொல்றோம் இல்லையா, இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட். இப்ப இந்தியன் டைபோல் மூமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் டைபோல் மூமெண்ட், நெகட்டிவ் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப வந்து பாசிட்டிவ் டைபோல் மூமெண்ட் சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து இந்த விண்டோட டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும். டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது இங்க லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது ஹை ப்ரெஷர்ல இருந்து நமக்கு இங்க விண்டு வரும். ஸோ விண்டு வரும் டைரக்ஷன்ல பட்டு நமக்கு இந்த மாதிரி போகும், இந்த டைரக்ஷன்ல. ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவ் இந்தியன் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா ஈஸ்டர்ன் சைடு, இந்தோனேஷியன் சைடு இருக்கு இல்லையா, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்தோ அண்ட் ஆஸ்திரேலியன் சைட்ல, இந்த சைட்ல வந்து நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். அதிகமாகும் போது இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்ப இங்க ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா விண்ட் எல்லாமே இந்த சைட்ல டைரக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு இங்க மான்சூன் ரெயின்ஃபால் பெருசா கிடைக்காது. நமக்கு ஏன் மான்சூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்னோட எஃபெக்ட்னால நமக்கு ஓவரால் செக்டர்ஸ் ஓரளவு பாதிக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நமக்கு இந்த மான்சூன்னாலதான் அரௌண்ட் 80% ஆஃப் த ரெயின்ஃபால் வந்து இந்தியால கிடைக்கும். சோ அப்போ மான்சூன் நமக்கு ப்ராப்பரா இல்ல. இப்போ ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோஃபார் இந்த டைம்ல நமக்கு அதிகமா அரௌண்ட் 60 கிட்ட போயிருக்கணும் ரெயின்ஃபால். பட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 35% தான் நமக்கு ரெயின்ஃபால் வந்து வந்திருக்கு இந்த மான்சூன்ல. இதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ல, இந்த சைட்ல வந்து ஆவரேஜை விட 5% அதிகமா இருக்கு இந்த சைட்ல, வெஸ்டர்ன் சைட்ல. வெரஸ் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 65 and 45% ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கு, ரெயின்ஃபால் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா எல்னினோட எஃபெக்ட்னாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸோ எல்னினோட எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல மட்டும்தான், அந்த ஜியோகிராபில மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அக்ரிகல்ச்சர்லயுமே அஃபெக்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைமேட்டை இன்டியூஸ் பண்ணி விடும்.
நமக்கு ப்ராப்பரான ரெயின்ஃபால் பார்த்தோமா, அப்போ நம்ம போடக்கூடிய அந்த ஈல்டு வந்து ப்ராப்பரா கிடைக்காது, குவாலிட்டியா இருக்காது. அப்போ நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட் நமக்கு கிடைக்காது, நமக்கு லாஸ் ஆகும். இது ஒரு இஷ்யூ வந்து பிரைமரி செக்டார்ல போகும். செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஸ்ட்ரெஸ் இது ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும். நமக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும்னா நம்ம ஆவரேஜ் நார்மல் டெம்பரேச்சர் விட 4+ வந்து அதிகமா போகும் அந்த டேல. 2 days கன்சிக்யூட்டிவா வந்து போச்சு அப்படின்னா வந்து ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாதிரி ஹீட் வேவ் அதிகமாகும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உமன் டிசேபிள் பீப்புள்லாம் வெளியில வந்து எக்ஸ்போஜர் ஆக முடியாது, ஈஸியா அஃபெக்ட் ஆவாங்க டிசீஸ்னால. ஸோ அப்ப நிறைய டெத் வந்து காசு ஆகும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி செக்டர் இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக் வந்து டெய்லி அன்றாட வெயிட் ஒர்க்கரா தானே இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்க ரொம்பவே சஃபர் ஆவாங்க. அப்போ வந்து இதுல இருந்து ஃபுட் செக்யூரிட்டிலாம் அஃபெக்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ வந்து ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது போக ஃபுட்டோட இன்ஃபிளேஷன் வந்து அதிகப்படுத்தும். ஃபுட் பிரைஸ் வந்து ஆப்வியஸ், ஏன்னா பெருசா விளைச்சல் இல்ல, அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகும், ஆப்வியஸா பிரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபிளேஷன் அதிகமாகும். அது ஒரு இஷ்யூ இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. 7.8% அப்படின்னு சொல்லிட்டு ரிக்டர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்தது எர்த்குவேக். வெனிசுலால இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, அதுலயுமே 7க்கு மேல ரிக்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் நேத்து வந்துச்சு. அது பிலிப்பைன்ஸே வந்திருந்தது இந்த மாதிரி. சுனாமிக்கு வார்னிங் கொடுத்தா, பட் சுனாமி வரல. ஓகே, இன்னொரு டீடைல் வந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசியிருந்தாங்க. என்ன நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, யுஎன்எஃப்சிசி ஓகே, இதுல நமக்கு யுஎன்எஃப்சிசி இருக்கு இல்லையா, யுஎன் சிசி சாரி யுஎன்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் எஃப்சிசி. ஓகே, இதுல வந்து நம்ம கிளைமேட் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சமிட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுல ரீசெண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம பைஏனியல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்கோம். பைஏனியல்னா 2 years ஒன்ஸ். ஆக்சுவலா நம்மளுடைய நெட் ஜீரோ எமிஷன் சொல்றோம் இல்லையா, நெட் ஜீரோ எமிஷன் பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றது எப்போ 2070 அட்டைன் பண்றோம்னு சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த 2070 நம்ம அட்டைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். இப்ப நம்ம மிட்ல இருக்கோம், ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இது நமக்கு பையனியல் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கோம். அது வந்து 2022 நம்ம சப்மிட் பண்ண ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 20% ஆஃப் அரௌண்ட் 20 to 24% வந்து இந்த எமிஷன் இருக்கு இல்லையா, அந்த எமிஷன் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வரதா சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில இருந்து அது எஸ்பெஷலி 40%க்கு மேல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருந்து எமிட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியை தவிர்த்து நான் கோர் இண்டஸ்ட்ரின்னு சில செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்துமே நிறைய எமிட் ஆகிறதுனால நம்ம அதையுமே போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எமிஷன் அதிகமா எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்டீல்ல கார்பன் எமிஷன், ஸ்டீலு, அப்புறம் பவர் செக்டார்ஸ்ல இருந்து எமிட் ஆகும். பவர், ரோடு, சிமெண்ட், ஜெனரலி டிரான்ஸ்போர்ட், இதுல இருந்தெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான எமிஷன் நடக்கும், கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ இந்த செக்டார்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நான் கோர் செக்டார்ஸ் சிலது இருக்கு, அதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்தே நிறைய நமக்கு எமிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் நிறைய எடுத்திருக்காங்க. அதுல 2 இனிஷியேட்டிவ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு வந்து பெர்ஃபார்ம் அச்சீவ் அப்புறம் ட்ரேட். இது 2012 கொண்டு வந்தது. இது இவங்க பிஇ அப்படின்னு சொல்லுவோம், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இவங்க தான் கொண்டு வந்திருந்தாங்க இது. ஸோ இந்த பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேடுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து எனர்ஜி இன்டென்சிவா வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அதிகமான எனர்ஜி வந்து எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்க நீங்க கம்மியான எனர்ஜி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து நீங்க சேல் பண்ணி அதுல லாபம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இது ஒரு சொல்லியிருந்தாங்க.
இன்னொரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா 2023 கொண்டு வந்தது இது கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம் இது. சோ இதுக்கு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நான் சொன்னாலே அந்த ஸ்டீல், பவர், ரோடு, சிமெண்ட், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி உங்க இண்டஸ்ட்ரியில இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் அதிகமா எமிஷன் ஆகுதோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டீல்ல இருந்து இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அதுல ஒரு 50 டன்ஸ் வந்து கார்பன் எமிட் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்றேன், 50 டன்ஸ் வந்து கார்பன் எமிட் ஆகுது அப்படின்னா CO2. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஒரு 25 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 25 ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 25க்கு நான் ரெடியூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, அது ஒரு மினிமம் லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. அந்த லிமிட் நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 25 ரெடி பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அந்த கார்பன் ட்ரேடிங் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த சர்டிபிகேட் வச்சிருப்பேன். ஒருவேளை ரோடு செக்டார்ல இருக்கவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்காங்க, பட் அவங்களோட எமிஷன் வந்து யூஸ்வலி வந்து 40 இருக்கும். இந்த இயர் அவங்களுக்கு வந்து 60 போயிருச்சு அப்படின்னா ஏன்றது 20 அவங்க வாங்கிக்கலாம், வாங்கி எனக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. எக்ஸ்கியூஸ். சோ அப்ப எனக்கு வந்து அங்க ரெடியூஸ் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ எனக்கு கார்பன் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி ஆயிரும். சோ இதுதான் வந்து அந்த கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றது. ஓகே, நான் நான் வச்சிருக்கேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இஷ்யூனால என்னோட பிசினஸ் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ அதிகமாகும் போது நார்மலா நான் 40 டன்ஸ் எமிஷன் வந்து பண்ணுவேன். பட் இப்போ நான் அதிகமான வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்றதுனால ஏதோ சம்திங் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிவிட்டி, அப்ப எனக்கு வந்து 60 ஆயிடுச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பெனால்ட்டி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு இல்லையா. அப்போ நான் என்ன பண்றேன்னா இவங்கள்ட்ட இருந்து அந்த 20 நான் வாங்கிக்கிறேன் அமௌண்ட் கொடுத்து. அப்போ இவங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு பெனிஃபிட் தானே, இவங்களுக்கு ஒரு கிரெடிட் போகுது இல்ல. அப்ப உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்குது ரெடியூஸ் ஆனதுக்கு. அட் த சேம் டைம் நான் வந்து அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுனால எனக்கு பெனால்ட்டி மாதிரி அது. அப்போ நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் இயர் போகும்போது நான் இதை ரெடியூஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்றதுக்காக கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருந்தாங்க. குளோபல் லெவலுமே ஃபாலோ பண்ணுவோம் அந்த கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதுல ஸ்டீல் வந்து ஆக்சுவலா ஸ்டீலுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது 5% ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 8% கிட்ட ரெடியூஸ் பண்ணிருக்கோம். சோ அப்ப இது ஒரு பாசிட்டிவ் தான் அது. இதுல வந்து என்னன்னா எல்னினோ பார்த்தோம் இல்லையா, அந்த எல்னினோ வந்து இப்ப மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, இதுக்கு பிஃபோர் வந்திருக்கும். சில சைடு எஃபெக்ட் இருக்கும், நான் அது மென்ஷன் பண்றேன். எடிட்டோரியல் மென்ஷன் பண்ணிருந்தாங்க எல்னினோனால வர சோஃபார் முன்னாடி பிஃபோர்ல இருந்ததுல என்னென்ன இஷ்யூ அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் IMD இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, சென்னை இருக்கு. ஸோ அவங்களும் அது போக USA உடைய நேஷனல் ஓஷியானிக் அட்மாஸ்பியர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு NOAAன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1972ல ஒரு எல்னினோ வந்திருக்கு, எல்னினோ 1782ல வந்திருக்கு, சாரி 1982ல வந்திருக்கு, 1997ல வந்திருக்கு, 2015ல வந்திருக்கு. இந்த இயர்ல எல்லாமே இந்தியா அஃபெக்ட் ஆயிருக்கு, நம்ம இந்தியாவும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ 1972ல பாத்தீங்கன்னா ட்ராட் அந்த மாதிரி வறட்சி வந்து இந்த லெவல்ல மான்சூன் எங்கெல்லாம் போகுது அந்த சைட்ல ஃபுல்லா இருக்கும். சைனா, இந்தியா, ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தோனேஷியா அந்த சைட்ல போயிருக்கும். 82ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுது ஆஸ்திரேலியால. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஸ்திரேலியா சைடு வந்து டெசர்ட் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, இது கட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடு இதுவா இருக்கும், வெஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா இதுவா இருக்கும், டெசர்ட்டா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க நிறைய புஷ் ஃபயர் நடக்குது, இந்த புதர்கள்லாம் இருக்குல்ல அது பத்தி எரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது போக பயங்கரமான வறட்சி ட்ராட் இருக்கு. அதனால பெரிய லெவல்ல இந்த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகுது ப்ரொடக்ஷன்ல எல்லாத்துலயுமே. அப்புறம் 1997ல பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா, சோ இங்க பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகுறாங்க. இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஃபயர், அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த மாதிரிலாம் நடக்குது. அது போக ஃபயர், இது போக பாத்தீங்கன்னா 1/5 இவங்களுடைய கோரல் இருக்கு இல்லையா,
கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ளீச்சிங் நடக்குது. அப்படின்னா கோரல் ரீஃப் இருக்குள்ள அந்த சி சைட்ல பார்ப்போம் நம்ம. அது ஃபுல்லாவே அடிச்சிட்டு போயிருது. ஐ மீன் அது அழிஞ்சிருது அது ஃபுல்லாவே. இந்த மாதிரி ஆக்ட் நடக்குது. இப்போ 2015ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த கோரல் ரீஃப்லயே கிரேட்டஸ்ட் ரொம்ப பெரிய ரீஃப் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கிரேட்டஸ்ட் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் ரீஃப் இது கோரல் ரீஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அதிகமா சஃபர் ஆயிருக்கு. இப்ப அதோடைய அந்த ப்ளீச்சிங் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு இப்போ. இதுப்பா கிரேட்டர் கோரல் ரீஃப் இன் ஆஸ்திரேலியா. இந்த இயர்ல எல்லாத்துலயுமே நமக்கு ட்ராட் வந்து அதிகமா இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ரொம்ப சஃபர் ஆயிருக்கும். இல்ல இது ஓவராலாவே அந்த எப்படின்னா மான்சூன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும், இங்க வரும், சைனாக்கு போகும், இவங்களுக்கு வரும், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல இவங்க வரும், ஆஸ்திரேலியாவுக்கு வரும், இந்த சைட்ல எல்லாமே வந்து பொதுவா வரும் இந்த மான்சூன். அப்போ எல்லினோட எஃபெக்ட் வந்து வருது அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து இங்க பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகும். ஒருவேளை இந்தியன் டைபோல் மூமெண்டோட வந்து கோரிலேட் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒருவேளை இந்தியன் டைபோல் மூமெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதாவது இங்க நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இங்க குறைவா இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஏரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் டைபோல் மூலம் நமக்கு பாசிட்டிவா இல்ல அப்படிங்கறனால நமக்கு இங்க ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இது வந்து GS1 இப்ப பார்த்தது. இப்ப GS2 போகும். எதுவும் டவுட்ஸ் இருக்கா அதுல? GS2ல பாலிட்டி பார்ப்போம். இதுல என்னெல்லாம் பார்ப்போம்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் சிலபஸ் நீங்க பார்க்கலாம் டாபிக்ஸ். சோசியல் ஜஸ்டிஸ், தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஒவ்வொரு டாபிக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி. ஓகே பாலிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்ஏவோட டெஸ்ட் எடுப்பாங்க தெரியுமா? டிஎன்ஏ டெஸ்ட். டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பெட்டானிட்டிக்காக எடுக்கிறாங்க. பேரண்ட் இருக்கு இல்லையா, ஃபாதர் வந்து யாரு தெரியணும் அப்படின்றதுக்காக எடுப்பாங்க. சில ஃபாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்ல பயாலஜிக்கல் ஃபாதர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போடுவாங்க. பயாலஜிக்கல் ஜென்ரலி வந்து ஜெண்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் மென், பயாலஜிக்கல் உமன், பயாலஜிக்கல் மென், பயாலஜிக்கல் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் அப்படின்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது லைவ் பர்த் கொடுக்குறாங்க இல்லையா, பயாலஜிக்கல் அப்படிங்கிறது வந்து லைவா இருக்குது. சோ அப்போ இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு குழந்தைக்கு பெட்டானிட்டி டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, பெட்டானிட்டி டெஸ்ட் எடுப்பாங்க. சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழந்தையோடைய ஃபாதர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல, அதனால அவங்க போறாங்க. அந்த மாதிரி போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த சைல்டுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. இந்த குழந்தை இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க அந்த குழந்தையோட டிஎன்ஏ தானே செக் பண்றீங்க, அந்த அந்த குழந்தைக்கு ஒரு ரைட் டு பிரைவசி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க ஏனோ தானே உங்க டிவோர்ஸ்க்கு ஏதோ ஒரு ரீசனாலயோ இல்ல ஃபாதருக்கும் மதருக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ்னாலயோ நீங்க போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ அட்மோஸ்ட் ரொம்ப எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கல, லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கும் போது மட்டும் தான் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்லியிருப்பாங்கன்னா KS புட்டசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. புட்டசுவாமி கேஸ் 2017. இது சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ் ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரைட் டு பிரைவசி, ரைட் டு பிரைவசி. இந்த ரைட் டு பிரைவசி பாத்தீங்கன்னா
நாட் ஓன்லி அதர் பிரைவசி, ஆல்சோ ஜெனட்டிக் டேட்டா. சோ என்னோட ஜெனட்டிக் டேட்டா வந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அதோட ரைட் டு பிரைவசி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஆனா இது கிரிமினல்ஸ்க்கு வராது. இப்போ என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரூல் 2022ல வந்து கிரிமினல் அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. சோ அந்த ரூல் கீழே பாத்தீங்கன்னா 2022ல அந்த ரூல் கீழே வந்து 7 இயர்ஸ்க்கு மேல ஹீனியஸ் கிரைம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் டேட்டா எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஏதோ ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா மேபி அவங்களோட வந்து கோரிலேட் ஆகலாம். அதுக்காக வந்து நம்ம அந்த செப்பரேட்டா டேட்டா பேஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து வராது, வயலேஷன்ல வராது. ஓகே, பட் இது மாதிரி குழந்தைகள் எடுக்கிறாங்கன்னா வயலேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த ஜட்மெண்ட். ஏதோ ஒரு வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட்டசுவாமி அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு ஜட்ஜ் ஆக்சுவலி, அவர் போய் கோர்ட்ல அப்ரோச் பண்ணும்போது அந்த அப்ரோச் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வரும், ரைட் டு லைஃப் வரும். அது சோ அந்த ஆர்டிகல் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குழந்தை ரைட் டு பிரைவசி, ஏன்னா ஜெனடிக் டேட்டா தான் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. அப்ப ரைட் டு பிரைவசி கீழே வரும். அது வந்து லாஸ்ட் ரெசார்ட்டாவே இருக்கணும் தவிர நீங்க என்ன எடுக்க எல்லா டைமும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஆல் டைம் ஆக்சஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது இதுல இன்னொரு கேஸ் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா அந்த கேஸ் சிஏ திஸ் இஸ் ஏபி அப்படின்னு சொல்றாங்க கேஸ். இதுவுமே 2026ல வந்த கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதுதான். இதுலதான் அந்த லாஸ்ட் ரெசார்ட் அப்படிங்கிற வேர்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரெசார்ட் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா இவங்க டெமோகிராபிக் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு என்ஜிஓங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல ராஜ்யசபா இப்ப இருக்கு இல்லையா, சோ அதுல 31% மெம்பர்ஸ் எம்பிஸ் இருக்காங்கல்ல, எம்பிஸ் வந்து கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்க, கிரிமினல் ரெக்கார்டு உள்ள எம்பிஸ் இருக்காங்க. அதுல எஸ்பெஷலி இதுல 16% பாத்தீங்கன்னா சிவியர் கிரிமினல் சொல்லுவாங்க இல்லையா, மர்டர் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மோர் தென் 2 இயர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க இந்தியால ராஜ்யசபால. ஸோ 16% மேல இந்த மாதிரி எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டேட்டாஸ். 31 வந்து கிரிமினல்ஸ் இருக்காங்க. அந்த கிரிமினல்ஸ்ல 16% வந்து சிவியர் கிரிமினல்ஸ், மர்டர் பண்ணவங்க. ஆமா, அந்த மாதிரி, அதாவது 2 இயர்ஸ்க்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்க லா மேக்கர்ஸ் ஆர் நவடேஸ் லா பிரீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல சோசியல் ஜஸ்டிஸ்ல ஹெல்த் பார்ப்போம். ஹெல்த் பார்த்து ஒரு 2 ஐடியில வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன். ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு மெடிகேஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிக்கு இருக்கு இல்லையா, டிபிக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ல பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் பார்மசிக்கல் இன்கிரீடியன்ஸ், ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அதுல. ஸோ இதுல பார்த்தா 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிறத வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணி நமக்கு அந்த டிபி ட்ரக் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஒரே டோஸா ஒரு டேப்லெட் இருக்கும், அந்த ஒரு டேப்லெட் நம்ம எடுத்துப்போம், கன்சியூம் பண்ணிக்கும். இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 2026ல ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரௌண்ட் 16 ட்ரக்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க. 2016ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300 ட்ரக்ஸ் வந்து பேன் பண்ணிருந்தாங்க. இதுல 19% பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பேன் பண்ணிருந்தாங்க.
இப்போ என்ன இதுல ஏன் வந்து சடனா பேன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மிக்ஸ் பண்றாங்க. அந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது 2 இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆக்டிவ் பார்மகூட்டிகல்ஸ் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ற வந்து சம் ஃபிக்ஸ்டு ரேஷியோல மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெடிகேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ ஆச்சு அப்படின்னா நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சைடு எஃபெக்ட் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணி இது வச்சிருப்பாங்க. பட் இந்த ரேஷியோ மிக்சிங் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா இல்ல, இர்ரேஷனலா இருக்கு அப்படின்னு வந்து மினிஸ்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ்க்காக எனக்கு இப்போ கோல்டு, ஃபீவர், அப்புறம் பாடி பெயின் எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு 3 சேர்த்து ஒரு டேப்லெட் இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ல ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கும் போது எனக்கு இப்ப என்ன இருக்குன்னா கோல்டும் பாடி பெயின் மட்டும் இருக்கு. அப்போ எனக்கு ஃபீவர் கிடையாது. அப்போ நான் அப்ப அந்த டோஸ் எடுக்கும்போது எனக்கு ஃபீவருக்கான ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும், ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும், ஓவர் டோஸ் ஆகும் அது இல்லையா? சோ அதனால என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 16 மெடிகேஷன் ஒண்ணு. இன்னொரு ரீசன் என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸும் இதுல வந்து உள்ளடங்குது. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து அன்ரிலவெண்டா எடுக்கும்போது என்னோட பாடியில என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒரு டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுத்தாலோ இல்ல டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில நமக்கு இப்பவுமே அந்த பிராக்டிஸ் இருக்கு. என்ன பண்ணுவோம்னா டாக்டர்ஸ் வந்து நமக்கு சொல்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுப்பாரு. ஏதோ ஒரு ஃபீவர் ஏதோ சம்திங் நம்ம போவோம், காஃப்ல போவோம். அப்ப ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நமக்கு 5 days கொடுப்பாரு. மோஸ்ட்லி வந்து 5 daysக்கு மேலதான் இருக்கும் இந்த டேப்லெட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 days போடுவோம், ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிரும். ரிலீஃப் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்றதுனால நமக்கு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு 5 days கம்ப்ளீட் பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுடைய சைக்கிள் இருக்கும் இல்லையா? ஆன்டிபயோட்டிக் நம்ம எதுக்காக எடுப்போம்னா பாக்டீரியா ஃபங்கைக்காக எடுப்போம், வைரஸ்க்காக கிடையாது. அப்போ நான் இந்த 5 days வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த அந்த பாக்டீரியாவுடைய கம்ப்ளீட் growth வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இல்லாட்டினா 2 daysக்கு அப்புறம் திரும்ப க்ரோ ஆகும். அது எனக்கு சைடு எஃபெக்ட் தான் அது. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே மெடிகேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கூட அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும், இன்பிட்வீன்ல ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்க பேன் பண்ணிருக்காங்க. மிக்ஸ்டு இருக்கிறதா பேன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து யுனைடெட் நேஷன் பாடி. இவங்க தான் ஓவரால் நம்ம ஹெல்த் எல்லாமே ரெகுலேட் பண்ணுவாங்க. சோ இவங்க ஹெல்த்துக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறது வித்தவுட் டிசீஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் மட்டும் கிடையாது. ஆல்சோ நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோசியல் வெல்பீயிங்குமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எஸ்பெஷலி என்ன பண்றோம் அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறது இந்தியால நம்ம பிரைமரி ஹெல்த் கேர்லாம் சொல்றோம் இல்லையா? பிரைமரி ஹெல்த் கேர், இன்னொரு செகண்டரி, டெர்ஷரி எங்க போனாலுமே ஒரு இண்டிவிஜுவலுடைய டிசீஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஈவன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அந்த டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்றது, டிசீஸை ப்ரிவென்ட் பண்றது நம்ம தான் பண்றாங்க. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா நமக்கு சோசியல் எக்கனாமிக் சைட்லயுமே இந்த ஹெல்த் அப்படிங்கிறது பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகுது நமக்கு. இப்ப எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கலாம். நீட் எக்ஸாம் என்னாச்சு, சடனா கேன்சல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கேர்ள் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ என்னது மென்டல் வெல்பீயிங் அதுவுமே அஃபெக்ட் ஆகுது. அப்ப ஹெல்த்ல அதுவுமே ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஆகுது. ஸோ அதையுமே நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்ப்போம். இன்டர்நேஷனல் ரிலேஷன். சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுடைய பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. மோடி வந்து பாத்திருந்தாரு. சவுத் கொரியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஷிப் பில்டிங்ல. சோ அப்போ நம்ம அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம் ஷிப் பில்டிங்ல. இல்ல நம்ம ஷிப் பில்டிங்ல கொஞ்சம் பேக்ல தான் இருக்கும். யுஎஸ்ஏ வந்து டாப்ல இருக்காங்க, அப்புறம் சைனா வந்து டாப்ல இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பேக்ல தான் இருக்கும். சோ அப்போ நம்ம அவங்களோட சேர்ந்து ஷிப் பில்டிங் வந்து பண்றதா இருக்கும். ஆமா, தூத்துக்குடியில கூட சொல்லியிருக்காங்க, ஒண்ணு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பிரைவேட் கம்பெனி, ஒரு 3 பெஸ்ட் கம்பெனி அங்க சவுத் கொரியால இருக்கு. அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக நம்மளுடைய மேரிடைம் செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா? அதோடைய எய்ம் பாத்தீங்கன்னா 2030 நம்ம சொல்லியிருக்கோம். 2030 நம்ம அச்சீவ் பண்ண போறதா சொல்லியிருக்கோம். நம்ம மேரிடைம் செக்யூரிட்டி அட்டைன் பண்றது. மேரிடைம் விஷன் விஷன் வந்து 2030 அட்டைன். ஏன்னா இவ்வளவு ஷிப் நம்ம பில்ட் பண்ண போறோம், கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சில கோல் வந்து செட் பண்ணிருக்கோம். இது போக சாகர்மாலா பினான்சியல் கார்பரேஷன் லிமிடெட்
இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்பிஎஃப்சி எதுல மேரிடைம்ல. மேரிடைம்ல ஓஷன்லாம் இருக்கும் இல்லையா, சோ அது பத்தி படிக்கிறது மேரிடைம். இது வந்து மினிரத்னா. மினிரத்னால வரும் இது. பிஎஸ்யூ கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய கம்பெனி இது. இப்போ ரீசெண்டா சைனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒயிட் பேப்பரும் ரிலீஸ் பண்ணாங்க. கவர்னன்ஸ் ரிலேட்டடா, குளோபல் கவர்னன்ஸ் ரிலேட்டடா ஒயிட் பேப்பரும் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுல ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரியோட சாவரிட்டி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், வார் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும், நம்ம சஸ்டைனபிள் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சோ அதுக்கான டெவலப்மெண்ட் குட் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி, அது குட் கவர்னன்ஸ் இன் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் குட் கவர்னன்ஸ் இன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பாலியன் அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்ட் பாலியன் நாம். இது வந்து 1658ல கொண்டு வரப்பட்ட நாம் இது. இந்த நாம் என்னன்னா, ஒரு கண்ட்ரி இருக்கு, எக்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ன்ற கண்ட்ரி ஒய்யோட கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டர்ஸை தலையிடக்கூடாது. அவங்களுடைய சாவரிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைன்ல இருந்துக்கணும் அப்படியே. அதே மாதிரி ஒய் அப்படின்ற கண்ட்ரி வந்து எக்ஸ்ன்ற கண்ட்ரியோட சாவரிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு லிமிட்ல இருந்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் அதர் கண்ட்ரி வந்து இந்த சாவரிட்டி ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த வெஸ்ட் பாலியன் நாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டர் வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவிஷனா வந்து நம்ம எடுத்து அடாப்ட் பண்ணிருப்போம். இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் GS3 போலாம். GS3 GS3ல வர்றது வந்து எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், வேறெல்லாம் வரும், என்விரான்மெண்ட், டிசாஸ்டர், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்னல் செக்யூரிட்டி. இப்போ இண்டஸ்ட்ரி, பிரைமரி செக்டர், செக்டர்ஸ் எல்லாமே வரும் இதுல. செக்டர்ஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாமே இதுல வரும். ஸோ இது வந்து GS3ல சொல்லுவோம். இப்போ இதுல எக்கனாமில பாத்தீங்க அப்படின்னா IMF கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இவங்க தான் ஒரு கண்ட்ரிக்கு, 2 கண்ட்ரிக்கு இடையில இல்ல குளோபல் லெவல்ல ட்ரேடுக்கு இருக்கக்கூடிய நார்ம்ஸ் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே எவ்வளவு நார்ம்ஸ் இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாவே இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா இந்தியாவுடைய டேட்டாஸ் இருக்கும்ல, அந்த டேட்டாஸ்க்கு இவங்க கொடுத்த கிரேடு பாத்தீங்கன்னா கிரேடு C கொடுத்துருக்காங்க. கிரேடு C இது வந்து லோ. ABC இருக்கு இல்லையா, A வந்து ஹை, B வந்து ஓகே, C வந்து ரொம்ப லோ. ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய டேட்டாஸ் எக்கனாமில நம்ம ஃபாலோ பண்ண டேட்டாஸ் எல்லாமே ஓல்டு 2011 and 12. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய CPI இருக்குல்ல, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா ஒரு பொருள் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2011-12 இது. WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், மானிட்டரி இது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இதோட பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2012. நெக்ஸ்ட் வேற என்ன பேஸ் இயர் சொல்லலாம்? GVA-வா? GVA ஜிடிபி கால்குலேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 2011 and 12 இதான் அதோட பேஸ் இயரா வச்சிருப்போம் நம்ம. சோ இந்த மாதிரி அப்புறம் இது இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இதோட இயருமே வந்து 2011 and 12. இப்போ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? 26ல இருக்கோம்.
10 இயர்ஸை தாண்டி வந்துட்டோம் நம்ம இல்லையா, 15 இயர்ஸ் தாண்டி வந்துட்டோம். பட் ஸ்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இதான் பேஸ் இயரா வச்சிருக்காங்க. பேஸ் இயர் அப்படின்னா இப்போ 2000 இருக்குல்ல, இப்போ 2011 சொல்லியிருக்காங்க, இது பேஸ் இயர் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம 2026ல இருக்கோம். இப்ப இந்த பேஸ் இயர் ஏன் வச்சிருப்பாங்கன்னா இந்த டைம்ல இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்திருக்கும், கண்ட்ரியோட growth வந்து மொமெண்டம் வந்து நார்மலா இருந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அதாவது கண்ட்ரில வந்து growth எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம growth இருக்குன்னு வச்சுக்கலாம். growth வந்து இப்போ 2011ல ஒரு 8%, அதாவது 8 வராது, ஒரு 100 வச்சுக்கலாம், 100 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தாங்க. இப்போ 155 இருக்காங்க, 155 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்காங்கன்னா எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அவங்க 55 வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஸ் இயர்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணுவாங்க, எக்கனாமில கம்பேர் பண்ணி நம்ம எவ்வளவு வந்து எக்கனாமில அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது வந்து ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல்ல இன்ஃபிளேஷன் கூட சேர்ந்தே வரும், ரியல்ல அது ரிடியூஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 2011ல வந்து வச்சிருக்கோம், 2026ல இப்ப இருக்கும். இப்போ பேஸ் இயர் 2011 வச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், ஆப்வியஸா நமக்கு பாசிட்டிவா தான் தெரியும் இல்லையா. சோ அப்போ IMF என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் எல்லாம் வந்து நீங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்து அவங்க நெகட்டிவா நமக்கு கிரேட் சி அப்படின்றது கொடுத்திருக்காங்க இதுல. சோ அப்போ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப சிபிஐக்கு பாத்தீங்கன்னா 2023 மாத்திருக்காங்க, WPIக்கு 2022 and 23 வச்சிருக்காங்க, 23, GDPக்கு 2022. இல்ல நம்ம நெக்ஸ்ட் இயர் கொடுக்கும்போது ப்ராப்பரா கொடுப்போம், இஷ்யூஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி. நான் செக் பண்ணி சொல்றேன். ஐ திங்க் இதுவுமே 2022 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் இயர் மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன். இது இப்போ இவங்க இப்போ இந்த இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது இது ப்ராப்பரா இருக்கும். ஏன் வந்து இது கிரேடு சி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கரண்ட் ட்ரெண்ட் இல்லாம இருக்கிறது, மேட்ச் ஆகா இல்லாம இருக்கிறது, இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் எல்லாமே அவுடேட்டட். இப்போ நம்ம 2011ல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், டிவிடி யூஸ் பண்ணிருப்போம், கேசட் யூஸ் பண்ணிருப்போம், இப்போ நம்ம யூஸ் பண்றோமா கிடையாது. சோ அப்ப அதெல்லாம் உள்ள வேல்யூக்குள்ள உள்ள இருக்கு இல்லையா, அப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இப்போ, அதனால அந்த அவுடேட் எல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. அது போக இன்ஃபிளேஷன், இந்த சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் நமக்கு இன்ஃபிளேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. RBIல மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்காங்களே அவங்க வந்து ஆவரேஜ் வந்து பாயிண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்போ இந்த சிபிஐ வந்து 2011ல இருக்கு அப்படின்னா அவங்களால இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இன்ஃபிளேஷன் போயிட்டுன்னு அவங்க கண்டுபிடிக்க முடியாது, அந்த அக்யூரேட் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ அதனால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இயரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு இஷ்யூவா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அது போக இப்போ டபுள் டிஃப்ளேட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டபுள் டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஓவராலா நமக்கு அவுட்கம் கிடைக்குது இல்லையா, அதுல இருந்து எவ்வளவு இன்ஃபிளேஷன் கரண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். பட் இந்த டபுள் டிஃப்ளேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா, அவுட்புட்லயுமே இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்க, இன்புட்லயுமே இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது ஓவரால் நம்மளுடைய எக்கனாமிக் growth வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அக்யூரேட்டா தெரியும். அதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்னு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரி, USA இந்த மாதிரி கண்ட்ரி நிறைய ஃபாலோ பண்றாங்க. நம்ம இங்க கொண்டு வந்திருப்போம் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஹோல்சேல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல அந்த பொருளோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு தெரியும். பட் ப்ரொடியூசர் சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எவ்வளவு உள்ள ரா மெட்டீரியல் போடும்போது என்ன காஸ்ட்ல போட்டாங்க, அவுட்புட் என்ன வந்துச்சு, அதுல டிரான்ஸ்போர்ட், இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் இப்போ கையில நிக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ டேட்டாவே நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் IIP பார்த்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொன்னோம் இல்லையா, இது வந்து பிரைமரி செக்டாரை தவிர்த்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் எல்லாம் சொல்றோம் இல்லையா,
சோ அதுல எல்லாம் வந்து இது இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க, அதோட growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. இதுலயுமே இப்ப சிலது ஆட் பண்ணிருக்காங்க, எனர்ஜிலாம் ஆட் பண்ணிருக்காங்க, அதுல கேஸ், நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, சிஎன்ஜி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த சிபிஐல பாத்தீங்கன்னா ஒரு 12 கேட்டகரியா, முன்னாடி வந்து 6 கேட்டகரியா இருந்தது, இப்போ 12 கேட்டகரி வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதுல. நெக்ஸ்ட் வந்து ஜங்க் ஃபுட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஜங்க் ஃபுட் அது ஹெல்த்லயே வரும், இதுல ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமில வரும், அப்பயே வரும். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இல்லைன்னா ஹை இன் சோடியம் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் கண்டென்ட் இருக்கிறது. ஃபேட் ஆல்சோ. இதுக்கு பேர் வந்து ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் எதெல்லாம் வரலாம்? ஜங்க் ஃபுட் பாத்தீங்கன்னா நமக்கு பிஸ்கெட்டு, பீவரேஜ் இருக்கு இல்லையா, பீவரேஜ் கார்போடேட்டட் இருக்கு இல்லையா, அது குடிக்கிறோம் நம்ம பண்ணும்போது. ஸோ அது, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா குக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ல ஒரு சிப்ஸ் பேக்கெட்ல, சிப்ஸ், இந்த டின்னு, இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு ஜங்க் ஃபுட்ல தான் வரும். இதை வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ல நமக்கு சாரி என்ன இருக்கும்னா ஃபேட்டு, சோடியம், சுகர் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கும், நம்ம பாடிக்கு தேவையானதை விட அதிகமா இருக்கும். இதுல ஜங்க் ஃபுட்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டோ, புரோட்டீனோ, லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. அது நம்ம பாடி தேவையான நியூட்ரியன்ட் அது கொடுக்கவும் கொடுக்காது. அதனால ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து என்ன நியூஸ்ல சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி, சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நிறைய ஆட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணுல இப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா, அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே எங்க வச்சிருப்பாங்கன்னா குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி ரொம்ப குட்டியா கீழே வச்சிருப்பாங்க. நம்ம பில் போடுற கவுண்டர்ல வச்சிருப்பாங்க, எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து ஆட் கொடுக்க வருவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கார்பரேட்ஸ் வந்து ஆடுக்கு பாதிக்கு மேல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி சில்ட்ரன் டார்கெட் பண்ற மாதிரியும். இப்போ நீங்க இந்த மாதிரி குழந்தைங்க, இப்ப எல்லாம் குழந்தைங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க குட்டியா இருப்பாங்க, ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கும், பட் ஒபிஸா இருப்பாங்க, பார்க்க ரொம்ப ஃபேட் அந்த மாதிரி இருப்பாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா லீடிங் இதுல டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம். இதுல நம்ம லீடிங்ல இருக்கும் ஓவரால் குளோப்ல, வேர்ல்டுலயே. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வரும்னா, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், வரும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வரும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் இப்ப அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னா, பீப்புள் வந்து இதுல 2 டயபெட்டிஸ் இருக்கும். ஒன்னு டைப் 1 வந்து பை பர்த்தா இருக்கும் உங்களுக்கு, கன்ஜென்டலா வரக்கூடியது. டைப் 2 அப்படிங்கிறது இன்பிட்வீன்ல வரக்கூடிய, நம்ம இன்சுலின் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இவங்க இன்சுலின் டிபெண்டா இருப்பாங்க, பட் இவங்க இன்சுலின் வந்து எடுத்துட்டே இருக்கும், மெடிகேஷன் அந்த மாதிரி எடுத்துட்டே இருப்பாங்க. சோ அப்போ இந்த டயபெட்டிஸ் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும், கார்டியோவாஸ்குலர் வரும், கிட்னி டிசீஸ் வரும், நர்வ் ப்ராப்ளம் எல்லாமே வரும். சோ அப்ப இது என்ன மெட்டபாலிக் டிசார்டரா ஆயிடும். எப்போ இது வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரா வந்து பாடியில எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தாலோ, இல்ல ஜங்க் ஃபுட் வந்து மேஜர் ரீசன் இந்த மாதிரி டயபெட்டிஸ் வரும். It indicates exceeded charge. You can take a 5 minutes break. Huh? We'll continue. ஜங்க் ஃபுட் பத்தி. ஸோ அப்போ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா இப்போ நீங்க கேட்டிருக்கலாம், நூடுல்ஸ் இருக்குல்ல, மேகி நூடுல்ஸ் அது வந்து பேன் பண்ணாங்க தெரியுமா?
அதுல ஏதோ ஒரு இன்கிரியன்ஸ் ஆட் பண்றாங்க, அது வந்து குழந்தைங்களுக்கு கேன்சர் காஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இதுல கேன்சருமே காஸ் ஆகும் நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சிவியர் ஹெல்த் இஷ்யூ வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்தியா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமாகிறதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தா இந்த ஜங்க் ஃபுட் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஆட் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து அட்ராக்ட் ஆயிட்டு நம்ம அதுவே அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷாப்புக்கு எல்லாம் போறோம். ஷாப்புக்கு போகும்போது நம்ம ஏதாவது வாங்குவோம். வாங்கும்போது இந்த ஜங்க் ஃபுட் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, அதை ஃபாஸ்டா போய் நம்ம எடுப்போம். எடுத்த உடனே நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், அதை பார்த்தோம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் வந்து டிசைன் பண்றதே நம்ம டோபமைனை வந்து இன்டியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம அது அடிக்ட் ஆகிற மாதிரி இது இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே அடிக்டட் தான் அது. ஏன்னா அது நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா எடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? ஈவன் அது ஹெல்தி இல்ல நமக்கு தெரியும். ஆனாலுமே எடுக்கிறோம் அப்படின்னா அது அடிக்டட் தானே. சோ அப்ப அந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போற அளவுக்கு அதோட டிசைன்ஸ் அதோட உள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பட் நம்ம கன்சியூம் பண்றது வந்து ரெடியூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்க பிரேசில்ல பாத்தீங்கன்னா, பிரேசில் சவுத் அமெரிக்காவுடைய ஒரு கண்ட்ரி இது பிரேசில். சோ இந்த பிரேசில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் சரௌண்டிங்ல எந்த இடத்துலயுமே வந்து ஜங்க் ஃபுட் வந்து சேல் பண்ணக்கூடாது. குழந்தைங்க ரோட்ல நடந்து போற இடத்துலயோ இல்ல ஸ்கூல் சரௌண்டிங்லயோ இல்ல காலேஜ் அந்த மாதிரி சரௌண்டிங்ல எங்கேயுமே ஜங்க் ஃபுட் வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்கு. அந்த மாதிரி சில்லேல பாத்தீங்கன்னா, சில்லேல ஜங்க் ஃபுட்டுக்கான ஆட் வந்து கொடுக்க கூடாது. பொருள் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணினா அதுவே சேல் ஆகிட்டா ஓகே. இதுக்காக ஸ்பெசிபிக் ஆட் கொடுத்து அட்ராக்ட் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. பெரிய லெவல்ல ஆட் போய்கிட்டு இருக்கும். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா 2026ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பப்ளிக்ல இன்ட்ரெஸ்ட் யார் வேணாலும் போடலாம். ஏதோ சம் கன்சர்னால போய் போடுறது டிராபிக் ரூல்ஸ்லாம் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி பிஏஎல் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிறது ஹெல்த் அண்டர் ஆர்டிக்கல் 21 கீழே வரும். ரைட் டு லைஃப் இருக்கு இல்லையா? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அது கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த பிஏஎலுக்கு வந்து இவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது போக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இருக்குல்ல, இப்போ மேகி பிஸ்கெட் அது எதுவா இருந்தாலுமே அதோடைய நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும்ல, அது உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு பிஸ்கெட் இருக்கு. அதுக்குள்ள பார்க்கும்போது சுகர் இருக்கும், ஃபேட் இருக்கும், சோடியம் எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல வார்னிங் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த கவருடைய ஃப்ரண்ட் கவர் இருக்கு இல்லையா? அந்த கவர்ல நமக்கு வந்து ரெட் கலர்ல இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து வார்னிங் மெசேஜ் கொடுக்கணும். அதுல இதை நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல வார்னிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ எடுக்கும்போது அந்த வார்னிங் பார்த்து நிறைய பேருக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அது அந்த டெம்ப் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு எடுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதாவது என்னன்னா அதுக்கு வார்னிங் கொடுக்கணும் இப்போதைக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. கிரீன் வந்து ஹெல்தின்னு சொல்லுவாங்க, நேச்சுரலி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரீன் வரும். ரெட் வந்து கொஞ்சம் டேஞ்சர், அதை அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ளூ கலர் சொல்லுவாங்க, அது வந்து நேச்சுரல் பிளஸ் கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் அதே மாதிரி டேப்லெட்டுமே வந்து ரெட் கலர் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எடுக்கவே கூடாது அந்த மாதிரி டேப்லெட்லாம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து லான்சென்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே நமக்கு வந்து ஹைலி ஹெல்த் இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணும், நியூட்ரியஸ் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது போக ஹை ரிஸ்க் ஃபார் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கார்டியோவாஸ்குலர் ஒபிசிட்டி எஸ்பெஷலி. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இங்க இந்த தமிழ்நாட்டை டிராபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் டிராபிக் ராமசாமி அவர் பாத்தீங்கன்னா ஜென்ரலி இப்ப ஒரு கோர்ட்ல எல்லாம் போய் இந்த மாதிரி பிஎல் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த நார்மல் கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா? அதை ஒரு போட்டதுக்கு அப்புறம் வந்துச்சு. சோ அப்ப என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல போகும்போது இந்த வேகத்துல போகும்போது கீழே விழுந்து இறந்துடுறாங்க நிறைய பேர். சோ அப்ப அந்த மாதிரி இது என்னன்னா ஒரு பப்ளிக்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கணும் எல்லாருமே அப்படின்ற மாதிரி போய் ஓன் இன்ட்ரெஸ்ட் போடுறது. அது வந்து ஸ்பெசிபிக்கா நான் போட முடியாது. நான் ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆனா நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏஎல் போட முடியாது. நம்ம சொசைட்டி கன்சர்ன்ல போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி பார்ப்போம். இன்டர்னல் செக்யூரிட்டில
ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது 2010 இப்ப கரண்ட்ல இருக்கு. ஓல்டு பாத்தீங்கன்னா, அதாவது பேஸ் பாத்தீங்கன்னா 1976 போட்டிருப்பாங்க இந்த ஆக்ட். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இப்ப ஜென்ரலி பாத்தீங்கன்னா நமக்கு ரெமிட்டன்ஸ் உள்ள வருது இல்ல, ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபாரின்ல ஏர்ன் பண்றாங்கல்ல, அதாவது இந்தியா தவிர்த்து அவுட் சைடு இந்தியால ஏர்ன் பண்ணக்கூடிய மணி வந்து இந்தியாக்குள்ள ஃப்ளோ ஆகுறது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே வரும். பட் இதுவே நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்றோம்ல, என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ஜிஓ, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னால ஒரு சில ஏரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஸ்பெசிபிக்கா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படிங்கும் போது அப்போ என்ஜிஓஸ், இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து லேகா இருக்காங்க, பட் அது வந்து நீட் இன் சொசைட்டி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துலலாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரின்ல இருந்து நிறைய ஃபண்ட், நிறைய கம்பெனிஸ் டொனேஷன் எல்லாம் வாங்கி அதுல சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, ஃபுட் அவாய்ட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இவங்க இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம சொசைட்டில இருந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, என்ன வியர் பண்ணிருக்காங்க, எல்லாமே நம்ம பார்ப்போம், நோட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து நம்ம ஹராஸ் பண்றதுதான் அது ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் கத்து கொடுப்பாங்க. தொழில் கத்து கொடுத்து அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ஜிஓஸ் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க, பாசிட்டிவா அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் கீழே தான் உங்களுக்கு ஃபண்ட் வரும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் நிறைய ஃப்ளோ ஆகுது இல்ல. இப்போ இந்தியா இருக்கு, சோ இந்தியாவுக்குள்ள இருந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது. இதை நம்ம ரெகுலேட் பண்ணணும்ல, இல்லாட்டினா நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பெரிய இஷ்யூ ஆகும். இதை யாரு வந்து ரெகுலேட் பண்ணி, இது யாருக்கு இந்த ஆக்ட் இருக்கும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே இது இருக்கும். இது இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்களுக்கு தான் அந்த ஃபண்ட் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி அவங்க தான் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபாரின்ல இருந்து எவ்வளவு ஃபண்ட் உள்ள ஃப்ளோ ஆகுது, அது என்ன லெஜிட்டிமேட் வேலை வந்து ஃப்ளோ ஆகுதா, இல்ல இல்லெஜிட்டிமேட் வேலை ஃப்ளோ ஆகுதா, ஒருவேளை டெரரிஸ்ட் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து ஃபுல்லா இவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியும், செக்யூரா வந்து கொண்டு போக முடியும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு வந்து மேஜர் பொறுப்பு என்ன, இந்தியாவுடைய சாவர்னிட்டி, செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். அது கூட மேஜர் ரோல் இருக்கும் இன்டர்னலி. சோ அப்போ இப்போ என்ஜிஓஸ்க்கு வந்து ஒரு ஃபண்ட் வருது. இப்போ ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்க ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா என்ஜிஓஸ் டெவலப்மெண்ட், அதாவது இம்பாக்ட் ஆன் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் இன் என்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஒண்ணு. அந்த ரிப்போர்ட்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ஜிஓஸ் வரக்கூடிய ஃபண்ட்னால 2 to 3% நம்மளுடைய ஆனுவல் ஜிடிபி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய growth வந்து ரெடியூஸ் ஆகுது. என்னன்னா என்ஜிஓஸ் வரக்கூடிய ஃபண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் பண்ணுவாங்க, அந்த ஏரியால போய் ஏதாவது சாங்ஷன் போடுறாங்க, ஆக்ஷன் விடுறாங்கன்னா அந்த இடத்துல கூட ட்ரைப்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுத்து அவங்க இன்டியூஸ் பண்ணி சண்டை தூண்டுறது. அதே மாதிரி கூடங்குளம் வந்தது இல்ல, தூத்துக்குடியில திருவள்ளுவர் வச்சிருக்காங்க இல்லையா. சோ அந்த கூடங்குளம் ஆக்டிவிட்டில கூட ஒரு என்ஜிஓ இன்வால்வ் ஆனதா சொல்றாங்க. அந்த என்ஜிஓஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆக்ட் கீழே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 20,000 என்ஜிஓஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அவங்க இந்தியால வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, ஃபண்ட் ஃப்ளோ ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பேன் பண்ணது மட்டும் கிடையாது, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணி இது ஃபுல்லாவே கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பிஃபோர் வந்து ஓரளவுக்கு லிபரலா இருந்தது, பட் இப்போ வந்து ரொம்ப சிஞ்சன் ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் எல்லாமே அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அங்க இருந்து தான் வந்து அதர், இப்போ டெல்லியில இருந்து தான் இப்போ தூத்துக்குடிக்கு ஒரு என்ஜிஓ இருக்காங்க, அவங்க ஃபண்ட் ஒரு உங்களுடைய பிரான்ச் இங்க இருக்குன்னா அங்க இருந்தா ஃபண்ட் இங்க ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி இவங்களுடைய வெப்பேஜ்ல இருந்து இவங்க பப்ளிகேஷன் புக் இருக்குள்ள எல்லாமே வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும், கவர்மெண்ட் லுக் ஓவர் பண்ணுவாங்க. அதுல எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் கண்டென்ட் எதுவுமே பெருசா இருக்கக்கூடாது, அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூடிய பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக என்ஜிஓல இருக்கக்கூடிய ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து மோர் தென் 20,000 வந்து அமௌண்ட் வருது அப்படின்னா, மோர் தென் 20,000 வந்து இவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி ரிசீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க முன்னாடி, இந்த 2010 அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப ரூல்ஸ் பாத்தீங்கன்னா
இதுல அமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ரூல்ஸை 2026 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட், அதாவது ஒரு 5 கேட்டகரியில மட்டும்தான் என்ஜிஓஸ் வந்து ஃபண்ட் வந்து வாங்க முடியும். ஒன்னு வந்து எக்கனாமி, எஜுகேஷன், நெக்ஸ்ட் வந்து சோசியல், கல்ச்சுரல், இன்னொரு கேட்டகரி ரிலீஜியஸ். ஸோ இந்த கேட்டகரியில மட்டும்தான் அவங்க வந்து ஃபண்ட் வந்து ஃப்ளோ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை இதை தவிர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜிஓ இருக்காங்க, அதே மாதிரி என்ஜிஓ தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ஹோலிஸ்டிக்கா ஃபுல்லா இதெல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா என்ஜிஓ இருக்காங்க, அவங்க வந்து ரிலீஜியஸ்க்காக ஒரு ஃபண்ட் வாங்குறாங்க. சடனா என்ன பண்றாங்க, ஒரு பிளான் இருக்கு, சரி நம்ம வந்து சோசியல் சைடுல எஜுகேஷன் சைடுல வந்து நம்ம சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது இவங்க சொன்ன லிமிட்டை தவிர போகும்போது எந்த ஆக்டிவிட்டி எந்த ஸ்டேட்ல பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி, டாக்ஸ் இல்ல ஃபீஸ் பே பண்ணணும். இதுல சேஞ்ச் ஒன்னு வந்து இந்த சேஞ்ச் அந்த 5 செக்டார்ஸ் அந்த 5 கேட்டகரியில மட்டும் தான் கொண்டு வரணும். செகண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா செப்பரேட்டா ஃபீஸ் பே பண்ணணும். எந்த யூனியன் டேட்ல அவங்க ஆக்சஸ் பண்றாங்க, எந்த ஸ்டேட்ல ஆக்சஸ் பண்றாங்களோ அதுக்கு செப்பரேட்டா ஃபீஸ் வந்து பே பண்ணணும். முன்னும் அப்படி கிடையாது, ஓவரால் இந்தியாக்கே ஒரே ஒரு ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணிட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணலாம். இது தேர்ட் என்னன்னா, ஒருவேளை இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இல்ல இல்லீகல் வேலை ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்காக மினிமம் பெனால்டி வந்து 1 lakh போடுவாங்க. அப்படி இல்லாட்டினா 1 lakh ஆர் 30% பாத்தீங்கன்னா இவங்க என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணாங்களோ அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபண்ட்ல 30% வந்து பெனால்ட்டி அவங்க பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்ப என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது என்ஜிஓஸ் வந்து இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி உள்ள வந்து நிறைய வந்து குறையுது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து டெரரிஸ்டோட ஃபண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, அது உள்ள எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா என்ஜிஓஸ் மூலமா தான் ஃபண்ட் எல்லாமே ஃப்ளோ ஆகுது. ஸோ நீங்க நிறைய பாத்திருக்கலாம், பிளாக் மணி எல்லாமே என்ஜிஓஸ் மூலமா தான் ஃப்ளோ ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நிறைய பெரிய பிசினஸ் மேல கிரிமினல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆவாங்க. அவங்க வந்து உள்ள ஃபண்ட் கொடுப்பாங்க, ஃபண்ட் கொடுத்து நமக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபண்ட் கொடுத்து அதை ஒயிட் மணியா மாத்துவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா என்ஜிஓஸ் அண்ட் சிவில் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பெரிய லெவல்ல கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த மாதிரி பண்றதுனால பாசிட்டிவ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும், இவங்களுடைய கவர்னன்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரலாம். இந்த மாதிரி இல்லீகல் மணி வந்து உள்ள ஃப்ளோ ஆகிறது ரொம்பவே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஜிஓஸ்க்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் போடும்போது அவங்கள ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியாது, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. இல்ல ஒரு செக்டர் ஒரு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சடனா இன்னொரு ஏரியால யாரோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க இப்போ. ஸோ வந்து பெரிய நெகட்டிவா நம்ம சொல்லலாம். இதுல நோயல் ஹேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், நோயல் 2022ல இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2020ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்னாலே ஆதார் கார்டு எல்லாம் சொன்னாலே அது ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் சொன்னாலே அந்த ரூல் வந்து இந்த 2020ல இந்த ஆக்ட் ரூல் அமெண்ட் பண்ணிருப்பாங்க, அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த ரூல் அமெண்ட் பண்ணது வந்து இது லிட்டிகேஷன் போட்டிருப்பாங்க கோர்ட்ல. சோ போட்டதுக்கு அப்புறம் இவங்க கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்ற பர்பஸ் கீழே நாங்க இந்த ரூல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இன்டர்னல் செக்யூரிட்டி சாவர்னிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாம பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, என்ன ரூல் போடுறோம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஃபுல் பவர் கொடுத்துருவாங்க. சோ அதுக்காக அந்த ரூல் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவுடைய பாப்புலேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. சவுத் கொரியா இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டுனா ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. குளோபல் லெவல்ல ஜப்பானோட பாப்புலேஷன் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு, அதுக்கடுத்து சவுத் கொரியாவோட வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுல வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு. 120 கிட்ட போறாங்க இப்போ. நம்ம இந்தியால வந்து 78 சம்திங் அது. பட் சவுத் கொரியாவுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அது வாழ்நாள் இருக்கு இல்லையா இயர்ஸ் அது வந்து அதிகமா இருக்கு. 120 டேஸ் வரைக்கும் போகுது இவங்களுக்கு. ஆனா இவங்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்லுவாங்களே ஒரு உமன் வந்து அவங்க லைஃப் டைம்ல எவ்வளவு பர்த் கொடுக்குறாங்கன்னு இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரில பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு உள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கூடணும், அப்படி இல்லாட்டினா மைக்ரேஷன் நிறைய உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ சவுத் கொரியால என்ன இஷ்யூ அப்படின்னா மைக்ரேஷன் உள்ள வர மாட்டேங்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.7% இன் 1000க்கு இவ்வளவுதான் வந்து உள்ள மைக்ரேஷன் வருது. ஆக்சுவலா வர வேண்டியது பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து 0.9 per 1000 அப்படின்ற மாதிரி வரணும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும்போது ரொம்ப குறைவா இருக்கு, அதனால ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டில டிஜிட்டல் சாவர்னிட்டி பத்தி பேசியிருந்தாங்க. இந்தியாவுடைய டிஜிட்டல் சாவர்னிட்டி. சோ இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நயாரா அப்படின்ற ஒரு கார்பரேஷன், இந்த கார்பரேஷனுடைய மெயில் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா இவங்களோடது. நம்ம ஜென்ரலி அவுட் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அவுட்லுக்னு ஒன்று இருக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கூகுளோட யூஸ் பண்றது இல்ல அதர் கம்பெனி அதாவது ஃபாரின் கம்பெனிஸோடைய மெயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் 360 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணும்போது சடனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த எம்ப்ளாய்க்கு எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து டினை ஆயிருக்கு. என்ன ரீசன் தெரியல உங்களுக்கு, ரீச் அவுட் பண்ண முடியறாங்க பட் ரிசால்வ் பண்ண முடியல அந்த இஷ்யூ அப்படியே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நாட் ஓன்லி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு மட்டும் இந்த இஷ்யூ கிடையாது, கவர்மெண்ட்டுக்குமே அந்த இஷ்யூல தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்னன்னா நம்முடைய இந்தியாவில் நம்ம யூபிஐ சொல்றோம், மோர் தென் 50% அமௌண்ட் பினான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐல நடக்குது. குளோபல்லே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எங்க நடக்குதுன்னா இந்தியாவில தான் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம டிஜிட்டல் சாவர்னிட்டி சாவர்னிட்டி அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ள இல்ல எதுவுமே, நம்ம ஆர்என்டில எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 2% தான் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். பட் டெவலப்டு கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 2% வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்க. மோர் தென் 2% வந்து டெவலப்டு கண்ட்ரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்என்டில பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதனால நமக்கான எந்த ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. நீங்க நிறைய ஆப் எடுத்துக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆப் நம்ம டெய்லி பேஸ்ல யூஸ் பண்ற ஆப் எதுவுமே வந்து இந்தியால டெவலப் பண்ணதா இருக்காது பெரிய லெவல்ல. அந்த மாதிரி பெரிய இஷ்யூ இருக்கும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம டிஜிட்டலுக்கு எப்பவுமே ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது இந்தியன்ஸோட டேட்டாவை ஈஸியா அவங்க ஆக்சஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம இன்புட் நிறைய கொடுக்குறோம், கொடுக்கும்போது நம்மளுடைய எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சோர்ஸா மாறிடும், ரா மெட்டீரியலா மாறிடும். ஸோ அந்த மாதிரி அப்போ பெரிய நெகட்டிவா இருக்கும். நாட் ஓன்லி காமன் சிட்டிசன், கவர்மெண்டோடைய சோர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிரைவேட்டோட தான், ஐ மீன் அதர் கண்ட்ரியோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் ஒரு சோகோ அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கம்பெனி இது. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சோகோ பிளாட்ஃபார்ம் தான் இப்ப இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க லாகின் வந்து இந்த சோகோ அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளோடது, இந்தியனோடது, இந்தியன். ஆமா. அப்ப கிளவுட் பத்தி சொல்றீங்களா? கிளவுட் இன்ஃபர்மேஷன் வந்து அது டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னா இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்தியால ஸ்டோர் பண்றாங்களா இல்ல அமெரிக்கால ஸ்டோர் பண்றாங்களா அப்படின்னு இருக்கு. இல்ல ஆர்பிஐல இருந்து இப்போ டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு எங்க கண்ட்ரில ஸ்டோர் பண்ணணும், இல்ல எங்க கண்ட்ரிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய, ஃபேவரானா பாசிட்டிவா ஒரு ஃப்ரெண்ட்லி அலையா இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் சொல்லலாம், இல்ல பூட்டான் சொல்லலாம், இந்த மாதிரி அலையோட இருக்கக்கூடிய கண்ட்ரில நீங்க வச்சிருக்கலாம். ஆனா நாங்க சொல்ற ஒரு சில கண்ட்ரில எங்களோட டேட்டா லோக்கலைசேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஈவன் தான் கூகுள் தான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் சைனா, பாகிஸ்தான் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அந்த ஆக்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு இப்போ நமக்கு இங்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்
ஆந்திர பிரதேஷ்ல. அங்க பாத்தீங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷன் செட் பண்ண போறாங்க. ஏஐக்கான பெரிய லெவல்ல ஒரு கம்பெனி எல்லாம் ஓபன் பண்ணி பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. டேட்டா சென்டர் வந்து ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்னன்னா இந்த மாதிரி நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துடும், நம்ம இன்ஃபர்மேஷன் ரொம்ப செக்யூரா இருக்கும், நம்ம பயப்பட தேவையில்லை, பிரீச் ஆகாது. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கூட அட்டாக் நடந்திருக்கு. அட்டாக் நடந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்பிஸ் இருப்பாங்கல்ல, எம்பிஸ், எம்எல்ஏஸ், அப்புறம் ஹையர் பொசிஷன் பியூரோக்ராட்ஸ், இவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் அங்கதான் எடுத்துப்பாங்க. அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு, வெயில் அவுட் பிரேக் ஆயிடுச்சு. அது யாரோ பண்ணிருக்காங்க சொன்னா, பட் யாருன்ற மென்ஷன் பண்ணல. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. திரும்ப அதை ஸ்டோர் பண்ண முடியல. அரௌண்ட் ஒரு 40% இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ண முடியுது அவங்களால. சோ அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ஒரு காமன் மேனோட இன்ஃபர்மேஷன் எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியும் இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன, நமக்கு என்ன தேவைன்னா டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் ஃபுல்லாவே. இதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தார் அப்படின்னா, பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, டென்மார்க். சோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரில யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், டேட்டாஸ் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி இல்ல, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி சைனா பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் டெக்னாலஜினா நமக்கு கரண்ட்ல ரொம்ப ஹைலி வல்னரபிளா இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன் இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டா அவங்க சிட்டிசன் சைனா பீப்புள் மட்டுமே மேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அவங்க அதர் பீப்புள் எதுவுமே மோஸ்ட்லி வந்து சைனால யூஸ் பண்ணக்கூடிய ஆப் எல்லாமே சைனால பில்ட் பண்ணதுதான். இந்தியா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம மொபைல் வாங்கும் போது என்ன இருக்கும், அதுல கூகுள் இருக்கும், இன்பில்டா நிறைய ஆப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதுல ஆப்ஸ் வந்து பெருசா நம்மளுக்கு இருக்காது, கம்பெனி ஆப்ஸ் உள்ள இருக்கும். அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு போனா என்ன கேட்கும், உடனே அன்இன்ஸ்டால் பண்ணா மொபைல் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரியான செட்டப்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் கூகுள் கூட நிறைய பெனால்ட்டி எல்லாம் போட்டாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிஜிட்டல் சாவர்னிட்டி நம்ம அட்டைன் பண்ணணும். இப்ப ஏஐல பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல எத்திக்கல் ஏஐ பத்தி பேசணும்னா அது இந்தியாவை தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஐ கொண்டு வந்தாலும் எத்திக்கலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப நம்ம ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ஆத்தர். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பிரம்மோஸ் சொல்லியிருந்தாரு அவரு. பிரம்மோஸ் மிசைல், இது குரூஸ் மிசைல். இது பாத்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணதான் இந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது. இப்ப நிறைய கண்ட்ரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப யுஏஇ கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து ரெண்டு கண்ட்ரி, ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லுவாங்க 50-50 பார்ட்னர்ஷிப், மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நம்ம டிஜிட்டல் என்னென்ன யூஸ் பண்றோமோ அதெல்லாமே மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல 50-50 அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியோட நம்ம டெவலப் பண்ணோம்னா நம்ம சேஃபர் சைடா இருந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் பாதகம் இல்லை, நமக்கும் இல்ல. இல்லாட்டினா இப்ப சைட் ஆஃப் ஹார்மோஸ் எப்படி இந்த ஆயில் அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு உள்ள வர தடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா ஆத்தர் வந்து பயோகான் சைட்ல அவங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலா இந்தியாவுடைய கெப்பாசிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1990s அந்த பீரியட்ல 1960sல இயர் எக்ஸாக்டா தெரியலாம், செக் பண்ணி சொல்றது. ஸோ இப்ப என்னன்னா 1960sல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ செமி கண்டக்டர்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ 2000 எடுத்துக்கலாம். 3 பீரியட் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி. இப்போ 1990s நம்ம கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட் அதிகமா இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல இந்தியால ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப் பண்ணி ஓரளவுக்கு ப்ராப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கேபிட்டல் கிடையாது, கவர்மெண்டோட போக்கஸ் கிடையாது. ஒருவேளை அதாவது இப்ப நம்ம ஆப் மைக்ரோசாஃப்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் தான் லேப்டாப்ல பெரிய லெவல்ல சொல்லப்படுது. அதே மாதிரி ஐபோன் சொல்றோம் இல்லையா, ஐபோன் அந்த கம்பெனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க டெவலப் ஆயிருப்பாங்க. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம்ல இப்ப நம்ம ஒரு லேப்டாப் ரெடி பண்றோம், உருவாக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோ இல்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்ம தான் குளோபல் லெவல்ல லீடிங்ல இருந்திருப்போம். இன்னொரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனியோட ப்ராடக்ட் நம்ம வாங்க தள்ளப்பட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த மேனுஃபேக்சர் கூட லக்குனே பெரிய லெவல் ஆக்சஸ் பண்ண முடியல, மார்க்கெட் லோன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் செமி கண்டக்டரும் அதே சேம் சினாரியோ தான்.
செமிகண்டக்டர் பாத்தீங்கன்னா 2001 அரௌண்ட் அந்த மாதிரி டைம்ல நம்ம ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸ்டார்ட் பண்ணி அதுக்குமே பெரிய லெவல்ல அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இல்லாதனால அது அப்படியே டவுன் ஆயிருக்கும். இப்ப லீடிங்ல இருக்கிறது யாருன்னா தாய்வான். செமிகண்டக்டர் லீடிங்ல தாய்வானும் சவுத் கொரியாவும் இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் எப்படின்னா நமக்கு அப்புறம் தான் அவங்க லீடிங்ல போயிருப்பாங்க, எமர்ஜ் ஆயிட்டு. நமக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க லீடிங்ல போயிருப்பாங்க. அப்ப நம்மளே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு மேல ரீச் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணது ஒன்னே ஒண்ணுன்னா ஃபார்மா கம்பெனிஸை மட்டும் தான் நம்ம ப்ராப்பரா வந்து குளோபல் லெவல்ல நம்ம ட்ரெண்ட்ல கொண்டு போனதுனால இப்போ ஐ திங்க் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். ஜென்ரிக் மெடிசன் வந்து டெவலப் பண்றதுல குளோபல் சப்ளைல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஏஐ, அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜில எல்லாமே செமிகண்டக்டர் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜில இந்தியா எல்லாத்துலயுமே வந்து எந்தெந்த எங்கெங்கெல்லாம் வந்து பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறோம், பாலிசி மேக் பண்ணி அவங்க கேபிட்டல் எல்லாம் ப்ராப்பரா கைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஏஐல நம்ம லீடிங்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். டவுட்ஸ் இருக்காப்பா அதுல? டவுட்ஸ் செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.